ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டாஸ் சிஸ்டம் மெத்தடில் பிரான்ச் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸ் ஆர் சென்ட் டு பிரான்ச் ஃபார் காஸ்ட் ப்ரைஸ். அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு அந்த கூட்ஸை வந்து பிரான்ச்சுக்கு அனுப்பியிருப்பாங்க ஹெட் ஆஃபீஸ். அப்படி போடும்போது நம்ம சம்ஸை வந்து எப்படி போடுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு டெட்டா சிஸ்டம் மெத்தட் ஃபார்மேட் தெரியும்ல. ஃபஸ்ட்டு வந்து அசட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட் வந்து டெபிட் சைடில் வரும். அண்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் லியாபிலிட்டி வந்து கிரெடிட் சைடில் வரும். அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அது வந்து டெபிட் சைடு வரும். ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு கூட்ஸை வந்து பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சா அது வந்து டெபிட் சைட். அதுவே வந்து பிரான்ச் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஹெட் ஆஃபீஸ்க்கே அனுப்பிச்சா அது வந்து கிரெடிட் சைடில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கில் டெபிட் சைடில் வர பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பென்சஸ் போடுவோம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிஸ், ரெண்ட்டு, டெலிஃபோனு, பெட்டி எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வரும். ஓகேவா? அண்ட் வந்து கிரெடிட் சைட் போடுற பேங்க்கில் வந்து கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரும். அண்ட் கேஷ் கலெக்ட் ஃப்ரம் த டெட்டாஸ் ஆர் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த டெட்டாஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வரும். அண்ட் வந்து இந்த சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லியாபிலிட்டி. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறோம்ல கிரெடிட் சைடில், இங்கே க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லியாபிலிட்டி போடுவோம். அண்ட் இங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டோட க்ளோசிங் பேலன்ஸை போடுவோம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம அமௌண்ட்டை வந்து டேலி பண்ணுவோம். இந்த சைட் ஷார்ட்டேஜாக வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், டெபிட் சைட் ஷார்ட்டேஜாக வந்துச்சுன்னா ப்ராஃபிட், கிரெடிட் சைட் ஷார்ட்டேஜாக வந்துச்சுன்னா நமக்கு லாஸ். ஓகேவா? இதுதான் வந்து டெட்டா சிஸ்டம் மெத்தடில் பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சம் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். குட் லக் லிமிடெட் ஓப்பன் அ பிரான்ச் ஆன் 1/1/2015 அட் கல்கட்டாவில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன்னா, இப்போ பாருங்கள், சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டு கேஷ் சேல்ஸு 20,000 அண்ட் கிரெடிட் சேல்ஸ் 36,000 சொல்லியிருக்காங்க. கிரெடிட் சேல் கொஷினில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்போ நம்ம பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இப்போ பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸும் கிரெடிட் சேல் மட்டும் தான் வரும். இந்த சைடு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும், இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் வருமா, டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் வரும், கேஷ் கலெக்ட் ஃப்ரம் டெட்டாஸ் அதெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அது வந்து டெட்டா சிஸ்டம் பிரான்ச் டெட்டா சிஸ்டமில் வராது, டெட்டாஸ் அக்கௌண்ட்டில். அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸும் நம்ம போட மாட்டோம். இப்போ கிரெடிட் சேல்ஸ் சொல்லிவிட்டு 36,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வருமா, வரும். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி 36,000 போட்டாச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32,000 சொல்லியிருக்காங்க. அது வந்து கிரெடிட் சைடில் வரும், 32,000. அடுத்து நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்களா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 600, அதுவும் நமக்கு வரும் கிரெடிட் சைட். அடுத்து கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ், இது வந்து நமக்கு வராது பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில். அடுத்து வந்து க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க, க்ளோசிங் டெட்டாஸ் சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டெட்டாஸ் எவ்வளோனா 3,400, அதையும் போட்டாச்சு. இப்போ டேலி பண்ணுங்கள், எந்த சைட் அதிகமாக வருது, இந்த சைட் தான் அதிகமாக வருது, 36,000. ஸோ இந்த 36,000யும் 36,000, இங்கேயும் 36,000 தான் இருக்குது, இங்கேயும் 36,000 தான் இருக்குது. ஸோ வந்து டேலி ஆயிடுச்சு ரெண்டு சைடும். ஸோ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட் வந்து நில்லு தான். இப்போ டேலி ஆகலை, இப்போ இங்கே 37,000 இருந்துச்சு, அப்போ இங்கேயும் 37,000 போட்டுட்டு 1,000 rupees வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம காட்டணும். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நில்லுன்னே வச்சுக்கலாம். ஏன் நில்லுன்னே வச்சுக்கிறோம், ரெண்டு சைடுமே வந்து டேலி ஆயிடுச்சு 36,000 ஓகேவா? டேலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பிரான்ச் குட் லக் லிமிடெட் கல்கட்டா பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அதை எங்கே போடுவோம், டெபிட் சைடில் போடுவோமா, போட்டாச்சு. எவ்வளோ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், 50,000 போட்டாச்சா. அடுத்து வந்து கேஷ் சேல்ஸ் எடுப்போமா, பை பேங்க் அக்கௌண்ட் எழுதி கேஷ் சேல்ஸை கிரெடிட் சைடில் போடுவோமா, 20,000 அது போட்டாச்சு. அண்ட் வந்து கிரெடிட் சேலில் நம்ம எடுப்போமா, எடுக்க மாட்டோம்.
இந்த பிரான்ச் அக்கௌண்ட் போடும்போது இந்த கிரெடிட் சேல்ஸே எடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து தேவையில்லை. இங்கே எதுக்கு 56,000 சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணி இங்கே 56,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ். அது எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வரும். பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 32,000 அதை போட்டாச்சு. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் அலோட் டு டெம். இது வந்து வருமா? பிரான்ச் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் தான் டிஸ்கவுண்ட் அலோடு வரும். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் வராது. அடுத்து பாருங்கள், கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டெபிட் சைடில் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுல எக்ஸ்பென்சஸ் வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000 எக்ஸ்பென்சஸ், அது போட்டாச்சு. அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆன் 31st December 2015. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்குன்றதை நம்ம கிரெடிட் சைட் போடுவோமா? ஸ்டாக் அக்கௌண்ட் 8,000 போட்டாச்சு. அடுத்து க்ளோசிங் டெட்டாஸ் எவ்வளோனா 3,400, அதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்லாம் எப்படி நம்ம க்ளோசிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸாக இது ஓப்பனிங் பேலன்ஸாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன். லாஸ்ட்டில் கொடுத்துருந்தா அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ், ஃபஸ்ட்டுலேயே நம்ம கொடுத்துருந்தா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் டேட்டை கூட பாருங்கள், எந்த டேட் இயர்லியராக இருக்கோ அந்த டேட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், எந்த டேட் வந்து லாஸ்ட்டாக இருக்கோ அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். புரியுதா? எப்படி வந்து நம்ம இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக க்ளோசிங் பேலன்ஸாக எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோன்றது புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த சைடு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடில் தான், சாரி கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 63,400 வருது. ஸோ இங்கே 57,000 தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் வர அமௌண்ட்டு நம்மளுக்கு என்னது? ப்ராஃபிட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6,400 பேலன்ஸ் வருது. புரிஞ்சிச்சா எப்படி போடுறது அப்படின்றது இந்த பிரான்ச் அக்கௌண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.